ஓம் சாந்தி. முழு பாரதத்திலும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் பண்டிகையாகிய சுதந்திர தினம், ரக்ஷாபந்தன், ஸ்ரீகிருஷ்ண ஜன்மாஷ்டமியில் மிகவும் மகத்துவம் உள்ளது. இவற்றை நாம் தேச மக்கள், சகோதர சகோதரிகள் மிகவும் நம்பிக்கையுடன் கொண்டாடுகிறோமோ அவற்றின் உண்மையான அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்காக தனது மதிப்பு வாய்ந்த நேரத்தை கொடுத்து இந்த ஆன்லைன் மீட்டிங்கில் ஒன்று சேர்ந்திருக்கும் தங்கள் அனைவரையும் ஆத்தியாத்மிக் விஸ்வவித்யாலய சார்பாக நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நமது பாரதம் 15 ஆகஸ்ட் 1947 நிறைய வருடங்களுக்கு பிறகு சுதந்திரத்தின் வழியை நோக்கி சென்றது மற்றும் இதன் சந்தோஷத்தில் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த சுதந்திர தினம் தனது உடல், மனம், பணம் மற்றும் குடும்பத்தின் கவலை கொள்ளாமல் நமது தாய்நாடான பாரதத்தை ஆங்கிலேயர்களின் பிடியில் இருந்து காப்பாற்றி கொடுத்த வீரர்களின் ஞாபகம் படுத்துகிறது மற்றும் ஆங்கிலேயர்கள் எந்த சுதந்திர தங்க பறவையான பாரதத்தை அடிமையாக்க பார்த்தார்களோ அந்த எண்ணத்தை பாரதத்தின் வீரர்கள் நிறைவேற்றாமல் தடுத்தனர். ஆனால் 1947 நடந்த சுதந்திர போராட்டத்தின் மூலமாக கிடைத்த சுதந்திரம் உண்மையான சுதந்திரமா, இல்லையானால் அடிமையாக இருக்கக்கூடிய பொய்யான சுதந்திரம் கிடைத்ததா? இன்று பாரதம் சுதந்திரமாக இருக்கிறதா, இல்லையானால் அடிமையாக உள்ளதா? 15 ஆகஸ்ட் 1947 நமது தாய்நாடான பாரத நாடு ஆங்கிலேயர்களின் அடிமையிலிருந்து சுதந்திரமாகியது. ஆனால் சில கீழ்த்தரமானவர்கள் இந்த பாரதத்தை புதுவிதமான சங்கிலியில் கட்டிவிட்டனர். அந்த சங்கிலி என்னவென்றால் விகாரங்கள், கீழ்த்தரமான செயல்கள், ஜாதி மற்றும் மத வேறுபாடு, பொறாமையின் வெளிப்பாடுகள் ஆகும். ஆனால் இன்றைய நாளில் நாளுக்கு நாள் மோசடிகள், கீழ்த்தரமான செயல்கள், அனாச்சாரங்கள், பாவங்கள் மற்றும் விபச்சாரங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எனவே இன்று பாரதம் சுதந்திரமாக இருக்கிறதா அல்ல அடிமையா? ஆம், பாரதம் இன்றும் ஆங்கிலேயர்களின் பிரபாவத்தில் இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் பாரதத்தை விட்டு சென்று விட்டனர். ஆனால் தன் பழக்க வழக்கங்களை பாரத மக்களின் மனதில் பதிய வைத்து விட்டனர். பாரதத்தின் பழமையான கலாச்சாரங்கள், குருகுலம், ஒழுக்கம் எது பாரதத்தின் கௌரவத்தை அதிகரித்ததோ அதையே மாற்றிவிட்டன மற்றும் பாரதத்தில் அயல் நாட்டு கம்பெனிகள் அதிகரித்து கொண்டு செல்கின்றன மற்றும் பாரதம் இன்று ஆங்கிலேயரின் பண ஆதிக்கத்தின் கீழ் உள்ளது. எந்த பாரதத்தில் ராஜா மகாராஜாக்கள் சுதந்திர ஆட்சி செய்தார்களோ இன்றைக்கு அதே பாரத மக்கள் அயல் நாட்டின் அடிமையாக உள்ளனர். இன்றைக்கு நமக்கு வேலை கிடைத்தால் நாம் தன்னை சுதந்திர அதிகாரிகள் என நினைத்து கொள்கிறோம். ஆனால் எவ்வளவு பெரிய பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் அவரும் சுதந்திரமாக இல்லை. ஏனென்றால் சுதந்திரத்தின் பொருளை யாரும் அறியவில்லை. பாரதமே முழு உலகத்திலும் தனது ஆன்மீகத்திற்காக புகழ் வாய்ந்ததாகும். தூய்மையான பூமியை பெரிய பெரிய ரிஷி முனிகள் தனது தபஸ்யாவின் மூலமாக வளர்த்தனர். எந்த பாரத பூமியை தேவ பூமி என்று அழைக்கப்பட்டதோ அதே பாரதத்தில் எளிமை, விபச்சாரங்கள், விகாரங்கள், விரைவாக பரவி கொண்டிருக்கிறது.
அதன் காரணமாக நமது உணவு பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் அனைத்தும் மாறிவிட்டது. ஏனென்றால் நாம் ஆங்கிலேயரின் பிரபாவத்தில் வந்து ஆன்மீகத்தை மற்றும் தனது அடையாளத்தை மறந்துவிட்டோம் மற்றும் நம் தாய்நாடான பாரதத்தையே மறந்துவிட்டோம். நாடு என்றால் என்ன? நாடு என்றாலே மனிதர்கள், மக்களின் குழு ஆகும். எப்படி சில மனிதர்களின் சேர்க்கை வீடாகுகிறது, நிறைய வீடு சேர்ந்து சமுதாயமாக ஆகுகிறது மற்றும் சமுதாயத்தின் சேர்க்கையே நாடாகும் மற்றும் நாட்டின் ஒவ்வொரு செயல்முறை அதன் உயர்வு மற்றும் தாழ்வின் ஆதாரம் அந்த நாட்டின் மக்கள் ஆவார்கள். எனவே இந்த பாரத நாட்டின் மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள். இதன் சாட்சி என்ன? அடிமையின் அடையாளம் என்னவென்றால், வாழ்க்கையில் ஏதாவது துக்கம் கண்டிப்பாக அனுபவிப்போம். அதனால்தான் சொல்லப்படுகிறது, அடிமை வாழ்வில் அணுவளவும் சுகம் இல்லை. சுதந்திரத்தின் எதிர்ச்சொல் அடிமையாகும். அதே போல் முக்தியின் எதிர்ச்சொல் பந்தனம், கட்டுப்பாடு ஆகும். துக்கம் அனுபவம் செய்கின்றோம் என்றால் பந்தனத்தில் இருக்கிறோம். இப்பொழுது யாரிடமிருந்து எந்த விதமான துக்கத்தை வாங்கிக் கொள்வதே துக்கத்தின் பந்தனமாகும். எனவே நாம் எந்த பந்தனங்களின் அடிமையாக இருக்கிறோம்? நமது தினசரி வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். சிலரால் தேநீர் அருந்தாமல் நாளை ஆரம்பிக்க முடியவில்லை. சிலரால் இனிப்பை சாப்பிடாமல் இருக்க முடியவில்லை. அதாவது சிலர் உணவின் அடிமையாக இருக்கிறார்கள். சிலர் சாதனங்கள், அதாவது தொலைபேசியின் அடிமையாக இருக்கிறார்கள். சிலர் ஃபேஷனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் மற்றும் சிலர் சுற்றி பார்ப்பதில் அடிமையாக இருக்கிறார்கள். எனவே நாம் இந்திரியங்களின் அடிமை, அதாவது இந்திரியங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். எனவே இந்திரியங்களின் அடிமையாக இருப்பதின் காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், இந்திரியங்கள் மூலமாக சுகத்தை அனுபவிக்கும் ஆசைகள். இந்திரியங்களின் ஆசைகள் எவ்வளவு அதிகரிக்கின்றனதோ அவ்வளவு நாம் மாயையின் கட்டுப்பாட்டில் கட்டுப்பட்டு இருப்போம். கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்திரியங்களின் சுகங்கள் ஒரு நிமிடத்தில் அழிந்துவிடும் மற்றும் அதுவே துக்கத்தின் வாழ்க்கையை அமைக்கிறது. இந்த தேகத்தில் 3 குணங்களின் ஆத்மா, 3 குணங்கள் எதையெல்லாம் இருக்கிறதோ அதில் ஆத்மா கட்டுப்பட்டு இருக்கிறது. அந்த 3 குணங்களின் கட்டுப்பாட்டில் ஆத்மா கட்டுப்பட்டு இருக்கிறது. அதன் பலனாக ஆத்மா தேகத்தின் நினைவு மற்றும் தேகத்தின் பொருட்களின் சுகத்தில் ஈடுபட்டு இருக்கிறது. தேகம் மற்றும் ஆத்மா தனித்தனியாகும். ஆனால் இன்று வெறும் பாரதவாசிகள் மட்டும் இல்லாமல் முழு உலகத்தின் மக்களும் தன்னை 5 தத்துவங்களால் உருவாக்கி உள்ள தேகம் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் நாம் தேகம் இல்லை. தேகத்திலிருந்து தனி ஒரு ஆத்மா ஆகும். அதை ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா ஒரு சூட்சும சக்தி ஆகும். அதை கீதையில் அணுவிட மிகவும் சூட்சுமமான ஒளி வடிவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்மா நமது புருவத்தில் நடுவில் மத்தியில் வசிக்கிறது. இதன் நினைவாக நெற்றியில் பொட்டு வைப்பதின் பரம்பரை நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி ராஜா உயர்ந்த ஆசனத்தில் அமருவாரோ அதே போல் உடலின்
உயர்ந்த இடமான தலையில் ஆத்மா உட்கார்ந்து முழு உடலையும் கண்ட்ரோல் செய்கிறது. எப்பொழுது இந்த சக்தி உடலில் இருந்து வெளியேறுகிறதோ அப்பொழுது இந்த உடலில் அனைத்து இந்திரியங்கள் இருந்தும் இது வேலைக்கு உதவாது. தேகம் என்று புரிந்து கொள்வதால் 5 விகாரங்களாகிய காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் பிறக்கிறது. இதுதான் பாவத்தின் மூலதனமாகும். கீதையில் அர்ஜுனன் கடவுளிடம் கேட்டார், பாவம் செய்ய விருப்பம் இல்லாமலும் மனிதர்கள் வலுக்கட்டாயமாக யாருடைய தூண்டுதல் மூலமாக பாவம் செய்கிறார்கள் என்று அர்ஜுனன் கடவுளிடம் கேட்டார். இதற்கு கடவுள் பதில் சொன்னார், ரஜோ குணத்தின் மூலமாக உருவாக்கி இருக்கும் இந்த காமம் மற்றும் கோபம் விகாரம் மிகவும் பெரிய பாவத்தை செய்யக்கூடியவர்கள் மற்றும் இதுதான் மனிதர்களை பாவத்தை செய்வதற்காக தூண்டுகிறது. இந்த உலகத்தில் இவற்றை நீ எதிரி என்று புரிந்து கொள் என்று சொன்னார். தன்னை ஆத்மா என்று மறந்துவிட்டு உடல் என்று புரிந்து கொள்வதே தாழ்ந்த செயல்கள், விபச்சாரங்கள், ஜாதி மற்றும் மொழி பிரிவினை, தர்மம் மற்றும் சமுதாயத்தின் சண்டை போன்ற அனைத்து பிரச்சனைகளின் வேறாகும். மற்றும் இந்த விகாரங்கள் ஆத்மாவை அழிக்கின்றன. இதுவே நாட்டை அடிமையாகவும் மற்றும் உலகத்தை நரகமாக்கும் காரணமாகும். காமம், கோபம் மற்றும் பேராசை இது ஆத்மாவை அழிக்கக்கூடியது மற்றும் நரகத்தின் 3 கதவுகளாகும். எனவே இவை 3ஐயும் தியாகம் செய்துவிடவும். ஏனென்றால் விகாரங்கள் மூலமாக துக்கமே கிடைக்கும். உண்மையில் தேகத்தின் அன்பு மற்றும் ஈர்ப்பு அனைத்து விகாரங்கள் மற்றும் உடல் மனதின் நோய்களின் வேறாகும். அதற்கு தான் பற்று அனைத்து நோய்களின் காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீதையில் சொல்லப்பட்டுள்ளது, ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹ. சுய தர்மம் என்றால் ஆத்மாவின் தர்மம். ஆத்மாவின் நினைவில் இருப்பதே ஆத்மாவின் தர்மமாகும். பரதர்மம் மற்ற தர்மம் என்றால் தேகத்தின் தர்மம். அதாவது தேகத்தின் நினைவு நம்மளை அடிமையாக்குகிறது. இன்று இந்த உடல் நமதாகும், ஆனால் நாளை இது நமதாக இருக்காது. எனவே உடலின் மேல் பற்று, உடலின் நினைவு பயத்தை உருவாக்குகிறது மற்றும் ஆத்மாவின் நினைவு நம்மளை மிக பெரிய பயமாகிய இறப்பின் பயத்திலிருந்து காப்பாற்றுகிறது. அதற்கே கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராஹதே மஹதோ பயாத். ஆத்மாவின் நினைவு பெரியதிலும் பெரிய பயத்திலிருந்து காப்பாற்றும் என்பதே இதன் பொருளாகும். சுதந்திரத்தின் பொருள் என்ன? சுய என்றால் ஆத்மா, தந்திரம் என்றால் ஆட்சி. ஆனால் எதன் மேல் ஆத்மாவின் ஆட்சி நடக்கணும்? இதற்கே கட்டோபனிஷத்தில் வந்துள்ளது, உடலை ரதமாகவும் ஆத்மாவை ரதியாகவும், அதாவது தேரின் உரிமையாளராகவும் கருதுங்கள். புத்தியை தேரோட்டியாகவும் உடலின் இந்திரியங்களை குதிரையாகவும் அந்த குதிரையை கட்டுப்படுத்தும் கயிற்றாகவும் புத்தியை கருதுங்கள். மனம், புத்தி மற்றும் இந்திரியங்களை ஆத்மா ஆள்கிறது என்பதே இது நிரூபிக்கிறது. ஆனால் இன்று இந்திரியங்களை விட சக்தி வாய்ந்தது மனம் மிகவும் கட்டுப்பாட்டை இழந்து விட்டதால்
நாம் இந்திரியங்களின் அடிமையாகிவிட்டோம். இன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை அமைதியற்ற மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதுதான். இந்த பிரச்சனையை அர்ஜுனனும் பகவானுக்கு முன் வைத்தார். ஏன் மனது கட்டுப்பாட்டில் இல்லை? ஏனென்றால் புத்திற்கு மனதை கட்டுப்படுத்துவதற்காக ஞானம் என்ற உணர்வு கிடைப்பதில்லை. பகவானால் மட்டும்தான் கண்ட்ரோலிங் மற்றும் ரூலிங் பவரின் படிப்பை கற்றுக் கொடுக்க முடியும். மனதை கட்டுப்படுத்த வெல்வதற்கு அர்ஜுனருக்கு கொடுத்த ஞானம் என்னவென்றால் அபியாசேனத்து கௌந்தேய வைராகிய பிரேஹத்தே, முயற்சி மற்றும் வைராகியத்தின் மூலமாக தான் மனதை கண்ட்ரோல் செய்ய முடியும். கீதையில் வந்துள்ள பிரத்யக்ஷாவகமம் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் பகவான் சுயம் நேர்முகமாய் வந்து இந்த கீதை ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். இந்த வார்த்தையின் அடிப்படை இப்பொழுது எழும் கேள்வி என்னவென்றால் கடவுள் யார் மற்றும் அவர் எப்பொழுது நமக்கு முன் தோன்றுவார்? இன்றைய உலகத்தில் கடவுளை பல வடிவங்களில் நம்பப்படுகிறது. ஆனால் கீதையின்படி கடவுளின் மூல வடிவம் ஒளியின் புள்ளியாகும். எனவே அவர் உண்மையான அடிமைதனத்தில் இருந்து சத்தியுக சுதந்திரத்தை நோக்கி அழைத்து செல்கிறார். இந்த 3 மூர்த்திகள் மூலமாகவே பாரதம் முழு உலகத்தின் மேல் வெற்றி அடைகிறது. அதன் நினைவார்த்தமாக தான் கொடியேற்றப்படுகிறது. உலகில் வெற்றி பெறும் இந்த மூவர்ண கொடி உயர்வாக இருக்கட்டும் என்று பாடுகிறோம். அதே போல் கண்டிப்பாக இந்த கொடி முழு உலகையும் வெல்லும். ஆனால் உடல் பலத்தின் மூலமாக வெல்ல போகிறதா அல்ல யோக பலத்தின் மூலமாக வெல்ல போகிறதா என்பதே இங்கு எழும் கேள்வியாகும். கண்டிப்பாக யோக பலத்தின் மூலமாக தான் வெல்ல முடியும். மற்றும் இது துணியால் உருவாக்கப்பட்ட கொடியின் விஷயம் அல்ல, இது உடலின் விஷயமாகும். அந்த 3 உடல்களே பரமாத்மாவின் 3 செயலாளர்களே கொடியில் 3 வண்ணங்களாய் காட்டப்பட்டுள்ளது. சிவப்பு வண்ணம் சங்கரின் மூலமாக செய்யப்படும் அழிவு என்ற புரட்சியின் அடையாளம். வெள்ளை நிறம் விஷ்ணு, அதாவது அனைத்து குணங்களின் தாய் ஆகிய தூய்மையின் அடையாளம். பச்சை நிறம் பிரம்மா மூலமாக புது உலகத்தின் படைப்பின் அடையாளமாகும். பரமபிதா பரமாத்மா சிவன், பிரம்மா, விஷ்ணு, சங்கர் மூலமாக தனது வேலையை செய்கிறார். மற்றும் கொடியின் 3 வண்ணங்கள் இவர்களே ஆவார். இவர்கள் மூலமாக சிவன் முழு உலகத்தையும் ஒரு குடும்பம் ஆக்கும் செயலை செய்கிறார். மற்றும் இவர்களே யோக பலத்தின் மூலமாக முழு உலகத்திலும் வெற்றி பெறுகிறார்கள். இந்த 3 மூர்த்திகளின் நினைவாக அசோக தூணில் 3 சிங்கங்கள் இருக்கின்றன. இது விலங்கு சிங்கங்களின் விஷயம் அல்ல. இந்த 3 மூர்த்திகளே முழு உலகத்தில் சிங்கம் போல் இந்த ஞானத்தை கர்ஜிக்கிறார்கள். அதற்கு தான் அசோக தூணில் சத்தியமே வெல்லும் என்று கீழே எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியம் தலைமேல் நின்று பேசும். சத்தியத்தை அழிக்க முடியாது. அந்த சத்தியத்தின் அடிப்படை நடந்து இவர்கள் மூவரும் உலகத்தை வெல்கிறார்கள். இவர்களின் நினைவாக பண நோட்டில் அரசாங்க முத்திரையில் சிங்கங்கள் காட்டப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் என்று பாடப்படுகிறது. ஆகவே தாய் கூடவே தந்தையும் இருப்பார். என்னுடைய பாரதம் மகான் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு சொல்லும் பொழுது
வெறும் பூமியின் ஒரு பங்கான பாரதம் மகானாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இது உயிர் உள்ள மனிதனின் மகிமையாகும். பா என்றால் வெளிச்சம், ரத் என்றால் ஈடுபட்டு இருக்கின்றது. எனவே ஞானத்தின் வெளிச்சத்தில் எப்பொழுதும் ஈடுபட்டு இருக்கும் தேச மனிதன் யார்? இது தேச தந்தையான காந்திஜியின் விஷயம் அல்ல. ஏனென்றால் ராமராஜ்யத்தை கொண்டு வரும் எண்ணம் வெறும் எண்ணமாகவே இருந்துவிட்டது. எனவே ராமராஜ்யத்தை தவிர ராமன ராஜ்யமே வந்துவிட்டது. வெறும் அழிவில்லாத மனிதன் மூலமாக மட்டும்தான் ராமராஜ்யத்தை உருவாக்க முடியும். அந்த அழிவில்லாத தேச மனிதனின் மூலமாக உருவாக்கப்படும் ராமராஜ்யத்திற்காக பாடப்பட்டுள்ளது. தைஹிக் தைவிக் பௌத்திக் தாப்பா ராமராஜ்ய கஹு நஹி வியாப்பா. அதாவது அங்கு தேகத்தின் துக்கம் இருக்காது, துர்பாகியமும் இருக்காது, இயற்கையின் சீற்றம் இருக்காது. அங்கு இருக்கும் தூய்மையான சூழ்நிலையில் இம்சை செய்யக்கூடிய சிங்கமும் அகிம்சை செய்யக்கூடிய ஆடும் ஒரே ஓடையில் தண்ணீர் அருந்தும். உலக தந்தை சுயம் கடவுள் பகவான் ராமராஜ்யத்தை படைப்பதற்காக ஆத்தியாத்மிக் விஸ்வவித்யாலயம் மூலமாக தனது காரியத்தை செய்கிறார். அவர் ராஜயோகத்தை படிப்பித்து ராஜா ராணியாகும் உயர்ந்த லட்சியத்தை தருகிறார். இது போன்ற உயர்ந்த லட்சியம் ஸ்கூல், எந்த விதமான ஸ்கூல் காலேஜில் தருவதில்லை. அந்த ராஜா ராணிகள் சுதந்திரமாக இருப்பார்கள். ராஜாவின் ஆட்சி விதிமுறைகளுக்கு உட்பட்ட ஆட்சியாகும். சுதந்திர சுகம் அளிக்கும் ஆட்சியாகும். அதனால்தான் சுதந்திர போராட்டம் நடந்தது. அந்த சுதந்திரத்தை ஒரு கடவுளால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். பாரத மக்கள் மற்றும் பாரத நாடு எப்படி சுதந்திரமாகும்? இதுவே இப்பொழுது எழும் கேள்வி. இன்று பாரதம் முக்கியமாக தாழ்ந்த செயல், வறுமை, தீவிரவாதம், தர்மம் மற்றும் ஜாதி வேறுபாட்டின் அடிமையாக இருக்கிறது. எப்பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீகவாதியாய் ஆகிவிடுவானோ அப்பொழுது அனாச்சாரம், பாவம், தாழ்ந்த செயல்கள் அனைத்தும் முடிந்துவிடும். இந்த ராஜயோக படிப்பின் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் புத்திசாலியாக ஆகிவிடுவார்கள். மற்றும் எங்கு நல்ல புத்தி இருக்கிறதோ அங்கு செல்வம் செழித்திருக்கும். இந்த படிப்பின் மூலமாக ஒவ்வொரு மனிதர்களும் ஆன்மீக பார்வை, அதாவது சகோதரத்துவத்தை தாரணை செய்வார்கள். இந்த சகோதரத்துவத்தின் அடிப்படையில் நடந்தால் முழு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் தர்மம், ஜாதி, குல வேறுபாடுகளின் சண்டைகள் அனைத்தும் முடிந்துவிடும் மற்றும் முழு உலகமும் ஒரு குடும்பமாகிவிடும். இப்பொழுது நாம் சுதந்திர தினத்தில் அனைத்து அடிமைத்தனத்தின் கட்டுப்பாட்டுகளை உடைக்கும் பாடத்தை கற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாம் ஒரு புதிய பந்தனத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுவே ரக்ஷா பந்தன் ஆகும். வெறும் பாரத நாட்டில் அதிக பண்டிகை கொண்டாடப்படுகின்றன. அந்த பண்டிகைகளில் ஆவணி மாதத்தின் பௌர்ணமி நாளன்று கொண்டாடப்படும் பண்டிகை ரக்ஷா பந்தன் ஆகும். நிறைய பண்டிகைகளில் தூய்மையாக இருக்க முயற்சி செய்கின்றன. ஆனால் வெறும் ரக்ஷா பந்தன் பண்டிகை நமக்கு நமது தூய்மை நினைவை ஞாபகம் படுத்துகிறது. ரக்ஷாபந்தன் என்று சொன்னால் ராணி கர்மாவதியின் கதைதான் ஞாபகம் வரும். ராணி கர்மாவதி பகாதுர் ஷாவிடம் இருந்து தன்னை பாதுகாத்து
கொள்வதற்காக ராஜா உமாயுவிடம் அனுப்பிய ராக்கி தான் ஞாபகம் வரும். எனவே ராக்கி கட்டும் பரம்பரையில் மாற்றம் ஏன் ஏற்பட்டது? பழங்காலத்தில் பிராமணர்கள் மற்றவர்களுக்கு ராக்கி கட்டினர். ஆனால் இன்றைய நாளுக்கு ரக்ஷாபந்தன் பண்டிகை வெறும் சகோதரன் சகோதரிக்கான பண்டிகையாக மாறிவிட்டது. இன்றைய கலியுகத்தில் ராக்கி கட்டும் பண்டிகை பணத்தால் எடை போடும் பண்டிகையாக மாறிவிட்டது. இன்றைய நாளில் சகோதரி சகோதரனுக்கு ராக்கி கட்டுகிறாள் மற்றும் தனது சகோதரன் தன்னை எப்பொழுதும் பாதுகாப்பான் என்று நம்புகிறாள். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும், விபத்துகளிலும், பஞ்சத்திலும், இயற்கை சீற்றங்கள் மூலமாக நடக்க இருக்கும் பயங்கர அழிவு நேரத்தில் சகோதரன் தன்னையும் தனது சகோதரியையும் காப்பாற்ற முடியுமா? ஒருவேளை பாதுகாப்பார்கள் என்றால் இன்று சமுதாயத்தில் ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகிவிட்டது? ரக்ஷாபந்தன் பாரதத்தில் கொண்டாடப்படும் அனைத்து பண்டிகைகளின் மகத்துவம் வாய்ந்த பண்டிகையாகும். இப்படி மகத்துவம் வாய்ந்த பண்டிகையாக இருந்தாலும் பாரத நாட்டில் பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு இல்லாத நாடாக இருக்கிறது. இப்பொழுது வெறும் சகோதரிக்கு தான் பாதுகாப்பிற்கான அவசியம் இருக்கிறதா? அந்த சகோதரன் சுயம் பாதுகாப்பாக இருக்கின்றானா என்ன? சகோதரனின் விஷயத்தை விட்டு விடுங்கள். ஆனால் இந்த தேசத்தில் உயர்ந்த அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாமல் ஆகிவிட்டது. எந்த நாட்டின் ராஜாவிற்கு பாதுகாப்பு இல்லையோ அந்த நாட்டின் வசிக்கும் குடிமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? இன்றைய நாளில் பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலைகள் அதிகரித்து கொண்டு செல்கிறது. எனவே இதனால் 2 விஷயங்கள் நிரூபணமாகிறது. ஒன்று, சகோதரி சகோதரனுக்கு கட்டும் இந்த பரம்பரை யதார்த்தமான பரம்பரையாய் இருக்கக்கூடிய பண்டிகை இல்லை. இரண்டாவது, எந்த ஒரு மனிதனாலும் பாதுகாப்பு கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. தனது பாதுகாப்பே தனது கையில் இல்லை என்றால் மற்றவர்களை எப்படி பாதுகாக்க முடியும்? இவ்வாறு இருக்கும் பொழுது நாம் அனைவரையும் யார் பாதுகாப்பார்? அனைவருடைய பாதுகாப்பாளர் ஒரு பகவான் என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுது நாம் ஒரு பகவானை நம்புகிறோமோ அப்பொழுதுதான் அவர் நம்மை காப்பாற்றுவார். அனைவரின் பாதுகாப்பாளராய் இருந்தாலும் இப்பொழுது அனைவருக்கும் ஏன் பாதுகாப்பு இல்லை? ஏனென்றால் பகவான் வழியை மட்டும்தான் காட்டுவார். அவர் சொல்லும் வழிப்படி நடந்தால் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் விபத்துகளில் சிக்கிக் கொள்வோம். இதே விஷயத்தை தான் பகவானும் கீதையில் அர்ஜுனனுக்கு சொன்னார். அதாவது, மகிழ்ச்சியோடு நீ என் விஷயங்களை கேட்டுக்கொண்டால் அதே மகிழ்ச்சியோடு பல விபத்துகளை தாண்டி செல்வார். ஒருவேளை அகங்காரத்தில் வந்து கேட்கவில்லை என்றால் நீ முழுமையாக அழிந்து விடுவாய். இதுபோல் பகவான் தனது குழந்தைகளுக்கு பாதுகாப்பின் வழியை சொல்வதற்காக சுயம் வந்திருக்கிறார். சாதுக்களை பாதுகாக்க மற்றும் துஷ்டர்களை அழிக்க மற்றும் உண்மையான தர்மத்தை படைக்க கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பமாகிய 2 யுகங்களின் நடுவில் வருகிறார். காட்டில் தவம் சென்று வீட்டை தியாகம் செய்யும்
சாதுகளின் பாதுகாப்பின் விஷயம் அல்ல. ஆனால் பகவான் சொல்லும் வழிப்படி நடந்து இல்லற மார்க்கத்தில் இருந்து தனது இந்திரியங்களை கட்டுப்படுத்தும் தவத்தை செய்யக்கூடிய சாதுகளை பாதுகாக்கும் விஷயமாகும். எனவே அது போன்ற சாதுகளை பாதுகாக்க பகவான் எப்பொழுது வருகிறார்? அதன் பதில் கீதையிலும் உள்ளது, ராமாயணத்திலும் உள்ளது. இரண்டிலும் உள்ள பதில் என்னவென்றால், எப்பொழுது தர்மத்திற்கு அவதூறு ஏற்படுகிறதோ அப்பொழுது பகவான் இந்த பூமியில் வருகின்றார். எனவே இப்பொழுது கலியுகத்தில் இந்த நிகழ்ச்சி நிகழ்கின்றது. தர்மத்தின் பெயரில் கொடுமைகள், பாவங்கள் அதிகரிக்கின்றன. கலியுகத்தின் கடைசியில் ஒரு கல்பத்தின் முடியாகும். எனவே புதுக்கல்பத்தின் ஆரம்பத்தை பற்றி கீதையிலும் ராமாயணத்திலும் கூறப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், கடவுள் பழைய கல்பத்தை அழித்து புது கல்பத்தை படைக்க சுயம் அவதரிக்கிறார். அவர் அவதரித்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் சுகமான வழியை காண்பிக்கிறார் மற்றும் அந்த வழிப்படி நடப்பவர்களை பகவான் சுயம் ரட்சிக்கிறார். பகவான் வந்து சொல்லக்கூடிய ஞான வழியில், பாதுகாப்பின் வழியில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் தூய்மை. தனது சொரூபத்தில் நிலைப்பதே தூய்மையின் ஆரம்பம். சுயஸ்வரூபம் என்றால் ஆத்மாவின் நினைவு. இந்த ஆத்மாவின் நினைவே தன்னை பாதுகாக்கும். இதற்கு உடலின் நினைவை தியாகம் செய்ய வேண்டும். காமம் மற்றும் கோபம் என்ற எதிரிகளிலிருந்து பாதுகாப்பதே உண்மையான மற்றும் தூய்மையான ரக்ஷா பந்தனாகும். உலகில் பிராமணர்களுக்கு ராக்கி கட்டும் பொழுது மந்திரத்தை வாசிப்பார்கள். இப்பொழுது பகவான் வந்து உண்மையான மந்திரத்தை தருகிறார். மன்மனா பவ், மத்யாஜி பவ், என் ஒருவரே நினைவு செய். இதுதான் அந்த மந்திரம். மற்றும் அவர் தூய்மையின் பாடத்தை கற்பித்து விகாரங்களில் இருந்து பாதுகாக்கிறார். இதுபோல் அவனி மாதத்தில் இன்னொரு பண்டிகை ஸ்ரீகிருஷ்ண ஜன்மாஷ்டமி பாரதத்தில் மிகவும் கோலாகலமாய் கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணரை நிறைந்தவர், அகிம்சை செய்யக்கூடியவர், 2 கிரீடம் கொண்டவர் என்று அழைக்கப்படுகிறது. அவரின் குழந்தை பருவத்தின் நினைவில் கிருஷ்ண ஜன்மாஷ்டமி அன்று அவரை தொட்டில் ஆட்டி ஊஞ்சல் ஆட்டி மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் இரவில் பிறந்தார். எனவே ஜன்மாஷ்டமி அன்று இரவில் கிருஷ்ணரின் பூஜை அர்ச்சனை செய்கின்றனர். அவர் கம்சனின் சிறையில் பிறந்தார். பிறகு 7 பூட்டும் உடைந்தது மற்றும் அவரை வசுதேவ் கூடையில் தூக்கி சிறையில் இருந்து வெளியில் கொண்டு வந்தார் என்று இவ்வாறு அவர் பிறப்பை பற்றி சாஸ்திரங்களில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் வரவில்லை. இது இப்பொழுது வரும் விஷயமாகும். இப்பொழுது இந்த கலிகாலத்தில் கம்சன், ஜராசிந்தி, அகாசுர், பகாசுர், சிசுபால் போன்ற அசுரர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களை அழிக்க பகவானும் இந்த உலகத்தில் இருக்கிறார். கம்சன் வேரோடு அழிக்க நிறைய திட்டமிட்டார். ஆனால் பகவான் எப்பொழுதும் நேருக்கு நேர் சண்டையிடவில்லை. பகவான் சங்கரும் முழு உலகில் ஓடிக்கொண்டு பஸ்மாசுரனின் வழியிலே பஸ்மாசுரனை பஸ்மம் செய்தான். அந்த பஸ்மாசுரனை பஸ்மமாக்கினார். ஸ்ரீராமரும்
காட்டில் மறைந்திருந்த ராவணனிடம் சண்டையிட்டார். ஸ்ரீ கிருஷ்ணரும் ஊராய் மறைந்திருந்து கம்சனை அழித்தார். இதுவே பகவானின் ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். யார் எவ்வளவு பாவப்பட்ட துஷ்ட செயல் செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் அவர்களுக்கும் திருந்துவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். மகாபாரதத்தில் பிரபலமான சிசுபாலனின் கதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன். சிசுபாலனின் 100 தவறுகளை பகவான் மன்னித்தார். உண்மையில் கலிகாலத்தின் கடைசி நேரத்தில் அனைத்து மனிதர்களும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை மறந்துவிட்டு அஞ்ஞான இருளில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பகவானுக்கே களங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த பகவான் என்று என்ன சொல்கிறார் என்றால், யார் நமக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களே நமது நண்பர்கள் ஆவார்கள். அதனால்தான் அவர் அனைத்து களங்கத்தையும் தாரணம் செய்து கொள்கிறார் மற்றும் கலங்கீதர் என்ற அவதாரத்தில் கடைசியில் பிரத்யட்சமாகிறார். உண்மையில் இந்த கலியுகத்தின் கடைசி நேரம் அஞ்ஞான இருளின் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரமாகும். பரமாத்மாவையே மறந்துவிட்டு அஞ்ஞான இருளில் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரமாகும். அப்பொழுதுதான் கடவுள் இந்த உலகத்தில் திவ்ய பிறப்பை எடுக்கிறார். அதனால்தான் ஜன்மாஷ்டமி இரவில் கொண்டாடப்படுகிறது. இந்த அஞ்ஞான ராத்திரியில் பகவான் வந்து நாம் அனைவரையும் ஞான விளக்கு ஏற்றி எழுப்புகிறார். அதன் நினைவார்த்தமாக தான் சிவராத்திரி அன்று கண் விழிக்கிறார்கள். இந்த பகவானின் இனிமையான சொல் உண்மையில் பகவானின் முரளியாகும். ஆனால் அந்த முரளிதர் கோபாலுக்கு இந்த களங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதாவது அவர் இந்த புல்லாங்குழலின் ஓசை மூலமாக நிறைய கோபிகளை ஓட வைக்கிறார் என்று அவர் மேல் களங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். உண்மையில் இது ஞான புல்லாங்குழலின் விஷயமாகும். இது ஞானத்தின் இனிமையான விஷயங்களாகும். இப்பொழுது பகவான் சிவன் சங்கர் மூலமாக மிகவும் இனிமையான மற்றும் ஞானத்தின் ஆழமான விஷயங்களை சொல்கிறார். அதை கேட்க ஆத்ம ரூபமான கோபிகள் அவரிடம் ஓடி வருகிறார்கள். அந்த ஈர்க்கும் வேலையை செய்வதால் தான் அவருக்கு கிருஷ்ணர் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் கிருஷ்ணர் வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் ஈர்ப்பு. கிருஷ்ணரை துவாபர யுகத்தில் திரௌபதியை காப்பாற்றி இருப்பது போல் காட்டியிருக்கிறார்கள். அவர் சாதாரண கன்யாமாதாக்கள் யார் முழு வாழ்க்கையும் ஒரே வீட்டில் கட்டுப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை ஹியூமன் பசுமாட்டுகளை காக்கிறார். அதனால்தான் அவரை கௌபால், அதாவது பசுமாட்டை ரட்சிக்கும் கோபால் என்றும் அழைக்கப்படுகிறார். அந்த திரௌபதியை காப்பாற்றும் புராண கதை இந்த கலியுகத்தின் விஷயமாகும். கலியுகத்தில் எப்பொழுது காம விகாரம் அதிகரிக்கிறதோ அப்பொழுது ஆத்மரூபமான திரௌபதிகள் குரலை கேட்டு சுயம் பகவான் சிவசங்கர் மூலமாக அவர்களின் மானத்தை காப்பாற்றுகிறார். பகவான் சிவசங்கர் மனித ஆத்மாக்களுக்கு உண்மையான தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். நாம் ஒரு ஆத்மா, இந்த உடல் கிடையாது. இதுவே அந்த புது அனுபவமாகும்.
இந்த உடல் அழிக்கூடியதாகும். எனவே இந்த உடலின் சுகமும் அழியக்கூடியதாகும். ஆத்மா அழிவில்லாததாகும். எனவே ஆத்மாவின் சுகமும் அதற்கும் அழிவு கிடையாது. எந்த பகவான் பெண்களின் மானத்தை காப்பாற்றுகிறாரோ அதே பகவானை கோபிகளின் துணியை திருடினார் என்று குற்றம் சாற்றுகிறார்கள். இதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், இப்பொழுது கடவுள் குப்தமான ரூபத்தில் வந்து, நீங்கள் தேகம் கிடையாது, உடல் கிடையாது, நீங்கள் ஒரு ஆத்மா என்ற அறிமுகத்தை தந்து கோபிகளான அந்த மனிதர்களிடமிருந்து அந்த தேக அபிமானம், அதாவது உடலின் நினைவை பறிக்கிறார். உடல்தான் துணியாகும். எனவே அந்த உடலின் நினைவை பறிப்பதே துணியை திருடும் நினைவார்த்தமாகும். அதற்கு கீதையிலும் வந்துள்ளது, வாசாந்தி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணான்யன்யானி சய்யாதி நவானி தேஹி. அதாவது, மனிதர்கள் எப்படி பழைய துணியை தியாகம் செய்து புதிய துணியை அணிந்து கொள்கிறார்களோ அதே போல் இந்த ஆத்மாவும் பழைய சரீரத்தை தியாகம் செய்து புதிய உடலை தாரணம் செய்கிறது. எனவே இங்கு தேகத்தை ஒரு துணி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் நாம் தேகத்தின் நினைவு நமது எதிரி என்று புரிந்து கொண்டோம். அந்த எதிரியிலிருந்து நம்மளை கடவுள் பாதுகாக்கிறார். கிருஷ்ணரை பாம்பின் மேல் நடனம் ஆடுவது போல் காட்டியுள்ளனர். இதன் உண்மையான அர்த்தம் என்ன? பாம்பு விஷம் விகாரத்தின் அடையாளமாகும். எனவே பாம்பின் மேல் நடனம் ஆடுவது என்றால் விகாரங்கள் மேல் வெற்றி அடைவது. சாஸ்திரத்தில் ஒரு மகாதேவ் சங்கர் மற்றும் காமதேவர் ஆகிய காம விகாரத்தை வெல்லும் போல் காட்டப்பட்டுள்ளது. எனவே சங்கரின் உடலில் பாம்பு சுற்றி உள்ளது. கிருஷ்ண பானை உடைப்பது போல் காட்டியிருக்கிறார்கள். வெண்ணெய் திருடுவது போல் காட்டப்பட்டுள்ளது. அதாவது பகவான் இந்த உலகத்தில் வந்து சிரேஷ்டமான ஆத்மாக்களை ஒன்று சேர்த்து ஒரு புதிய உலகத்தை உருவாக்குகிறார். எனவே அந்த கிருஷ்ணர் என்னும் ஈர்க்கக்கூடிய ஸ்வரூபம் வேறு யாரும் இல்லை, சிவசங்கர் போலேநாத் ஆவார். அவர் இப்பொழுது ஞான முரளியை வாசித்து ஆத்மா ரூபமான கோபிகளை தன் பக்கம் இழுக்கிறார். இந்த வகுப்பில் நாம் புரிந்து கொண்ட ஆழமான விஷயங்களை ஒரு முறை சுருக்கமாக பார்க்கலாம். முதல் விஷயம், பாரதம் சுதந்திரமாக இல்லை, அடிமையாக இருக்கிறது. ஏனென்றால் பாரத நாட்டின் மக்கள் தன்னை ஆத்மா என்று மறந்துவிட்டார்கள். ஆத்மா என்று மறந்துவிட்டு தேகத்தின் அடிமையாக இருக்கிறார்கள். இதன் காரணமாக ஒவ்வொரு மனிதனும் இன்று விகாரம் மற்றும் துக்கத்தின் அடிமையில் கட்டுப்பட்டு அந்த கட்டுப்பாட்டில் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொண்டோம். இரண்டாம் விஷயம், உண்மையான சுதந்திரம் என்றால் நமது மனம் மற்றும் புத்தியின் மேல் ஆத்மாவின் ஆட்சி. இந்த மனதை கட்டுப்படுத்து என்று பகவான் சொல்கிறார். மற்றும் அந்த மனதை கட்டுப்படுத்த சுயம் பகவான் சிவசங்கர் ராஜயோகத்தின் படிப்பை ஆத்தியாத்மிக் விஸ்வவித்யாலயம் மூலமாக படிப்பிக்கின்றார் என்று புரிந்து கொண்டோம். மூன்றாம் விஷயம், இதையும் நாம் புரிந்து கொண்டோம். அதாவது தேசிய கொடியின் 3 வண்ணங்கள் மற்றும் அசோக சின்னத்தின் 3 சிங்கங்கள்
பகவானின் 3 செயலாளிகள் ஆவார்கள். அவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் ஆவார்கள். இதன் நினைவார்த்தமாக தான் கொடியின் 3 வண்ணங்கள் மற்றும் அசோக தூணில் 3 சிங்கங்கள் காட்டப்பட்டுள்ளது. அவர்கள் தனது யோகத்தின் சக்தி மூலமாக முழு உலகத்தையும் வெல்கிறார்கள். 4ஆம் விஷயம், உண்மையான சுதந்திரத்தின் கூடவே நாம் ரக்ஷா பந்தனின் ஆன்மீக அர்த்தத்தை புரிந்து கொண்டோம் மற்றும் இப்போ நிகழ்காலத்தில் கொண்டாடப்படும் ராக்கி பண்டிகை ஆகிய ரக்ஷா பந்தன் யதார்த்தமாக இல்லை என்றும் புரிந்து கொண்டோம். ஏனென்றால் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், நாட்டின் அரசனாக இருந்தாலும் அவர்களால் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இவ்வாறு இருக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு மற்றவர்களை பாதுகாப்பார்கள்? 5ஆம் விஷயம், அனைவரின் பாதுகாப்பாளர் ஒரு பகவான் ஆவார். இவ்வாறு சொல்லும் பொழுது எப்படி அவர் நாம் அனைவரையும் பாதுகாக்கிறார்? அவர் சொல்லும் வழிப்படி நடந்தால் கடவுள் சுயம் நம்மளை பாதுகாக்கிறார் மற்றும் அவர் ஞானத்தின் மூலமாக தூய்மை கயிற்றை கட்டுவதற்காக இந்த உலகத்தில் வந்துவிட்டார். கடைசியில் நாம் ஜன்மாஷ்டமியின் ரகசியத்தையும் புரிந்து கொண்டோம். அதாவது கிருஷ்ணரின் என்றால் ஈர்க்கக்கூடியவர். அவர் சுயம் சிவசங்கர் பகவான் ஆவார் மற்றும் கிருஷ்ணரை என்னவெல்லாம் குற்றம் சாற்றுகிறார்களோ அது இப்பொழுது கலியுக கடைசியில் பகவான் கலங்கிதர் அவதாரத்தின் நினைவார்த்தமாகும் மற்றும் அது குற்றம் அல்ல, கடவுளால் செய்யக்கூடிய உண்மையான செயல்களின் நினைவாகும். அந்த சாதாரண உடலில் வந்துள்ள பகவானை தெரிந்து கொள்ளாமல் அவரை குற்றம் சாற்றுகிறார்கள். 6வது விஷயம், பகவான் ஞான முரளியை சொல்லி ஆத்மரூபமான கோபிகளை ஈர்க்கிறார். அவர்களை ஓட வைப்பதில்லை மற்றும் அந்த ஆத்மரூபமான கோபிகளுக்கு இந்த ஞான முரளியை சொல்லி அழியக்கூடிய தேக ரூபமான துணியின் நினைவையும் பறித்து கொள்கிறார். இது ஸ்தூலமான துணிகளை பறிக்கும் விஷயம் அல்ல மற்றும் பகவான் ஞானத்தின் ஆழமான விஷயங்களை வெளியெடுத்து வருகிறார். இந்த செயலின் நினைவார்த்தமாக தான் கிருஷ்ணரை பானை உடைப்பது போல் காட்டியிருக்கிறார்கள் மற்றும் இந்த உலகில் இருக்கும் சிரேஷ்டமான ஆத்மாக்களை ஒன்று சேர்த்து ஒரு புதிய உலகத்தை படைக்கிறார். இதுதான் வெண்ணெய் திருடுவதின் ரகசியமாகும். 7வது விஷயம், பகவான் திரௌபதியை காப்பாற்றியது போல் அனைத்து கன்யா மாதாக்களின் தூய்மையை காப்பாற்றுவதற்காக வந்துள்ளார். 8வது விஷயம், கிருஷ்ணர் பாம்புகள் மேல் நடனம் ஆடுகிறார். இதன் ரகசியம் என்னவென்றால் பகவான் விஷம் விகாரம் என்ற பாம்பை வெல்கிறார். இதன் நினைவார்த்தமாக தான் சங்கரின் உடலில் பாம்பு சுற்றி இருக்கிறது. நம்பிக்கை பலன் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் நம்பிக்கையின் அடிப்படையில் கொண்டாடப்பட்ட ஒவ்வொரு பண்டிகையின் பலன் இன்று ஆன்லைனில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் கிடைத்துவிட்டது. அது என்னவென்றால் உண்மையான சுதந்திரம் மற்றும் வாழ்க்கையை பாதுகாக்கும் மற்றும் உண்மையான கிருஷ்ணன்
அதாவது ஈர்க்கும் சிவசங்கர் மகாதேவனின் சம்பூர்ண அறிமுகமாகும். இன்று புதிய விஷயங்களை கேட்டு மனதில் உருவாக்கி இருக்கும் சந்தேகத்தை நீங்கள் எங்களுக்கு இமெயில் அனுப்பலாம். இமெயில் ஐடி a1spiritual1@gmail.com. எங்கள் இமெயில் ஐடி a1spiritual1@gmail.com மற்றும் தொலைபேசி எண் 9891370007. தொலைபேசி எண் 9891370007 மற்றும் அத்தியாத்மிக் விஸ்வவித்யாலயத்தில் நீங்களும் ஒருவராய் இணைந்து கொள்ளலாம் மற்றும் தனது நோக்கத்தையும் தெரிவிக்கவும். கடைசியாக நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறோம். பகவான் ராஜயோகத்தின் படிப்பின் மூலமாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விகாரத்தின் மேல் வெற்றி அடைய கற்றுக் கொடுக்கிறார். இந்த கலியுகத்தில் மாயை பரவி உள்ளது. அதனால் நாலா பக்கமும் மாயைதான் தென்படுகிறது. நமக்கு கடவுள் தென்படவில்லை. எனவே இது போன்ற பொய்யான கலியுகத்தில் இவ்வாறு ஒரு நேரம் வரும், எப்பொழுது நாலா பக்கமும் நமக்கு ஒரு உண்மையான கடவுள் மட்டும்தான் தென்படுவார். உண்மையான வாழ்க்கையின் துணையாளர், வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடியவரை தவிர வேறு யாரும் தென்பட மாட்டார்கள். இப்பொழுது நேரம் இருக்கும் பொழுதே தனது வாழ்க்கையின் கயிற்றை அவர் கையில் கொடுத்துவிட்டு தனது வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளலாம். கடைசி தீர்மானம் உங்கள் கையில். ஓம் சாந்தி.